அமோனியா கசிவு பலி விவகாரத்தில் தற்பொழுது அந்த பலியினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 13ஆக உயர்ந்திருக்கிறது. ஒடிசாவைச் சேர்ந்த 11 பேர், அதே போல் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்போ பலியுடைய எண்ணிக்கை 13ஆக அதிகரிக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் தாய்மானவன் இணைகிறார். தாய்மானவன், அமோனியா கசிவு பலியுடைய எண்ணிக்கை இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, 13ஆக அதிகரிச்சிருக்கு. அதை பற்றின முழு விவரங்கள் என்ன? அமோனியா வாயு கசிவு விவகாரம் தொடர்பாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்திருக்கிறது. அடுத்தடுத்து தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருப்பதை பார்க்க முடிகிறது. தினசரி உயிரிழப்புகள் பதிவாகி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில தொடர்ச்சியாக வடமாநில தொழிலாளர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து வராங்க. அந்த வகையில ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 11 பேரும், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரும் என மொத்தம் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிய முடிகிறது. தற்போது 42 பேர் மருத்துவ சிகிச்சையை தொடர்றாங்க. அதுல 14 பேர் வெண்டிலேட்டர் உதவியோடும் 21 பேர் ஆக்சிஜன் உதவியோடும் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சையில இருப்பதாக சுகாதாரத்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே சமயம் உயிரிழந்தவர்களை சொந்த ஊர்களுக்கு, சொந்த மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் தமிழக அரசின் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில உயிரிழந்த 10 பேர் இதுவரைக்கும் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் 3 பேருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக தயாராக இருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 10 பேருடைய உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.